இங்க புட்சாலிங் மட்டும் வின் பண்ணக்கூடிய கஷ்டமான எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் என்னன்னா, இந்த டீச்சர் ஆப்பிள் சாப்பிடறதுக்குள்ள 100 கேள்விக்கு பதில் எழுதிருக்கணும். ஆனா இந்த பையன் ரொம்ப புத்திசாலி. அந்த மிஸ் டைம் அவுட் சொல்றதுக்கு முன்னாடியே முடிச்சிருவான். ரிசல்ட் சொல்லும் போது நிறைய பேர் ஃபெயில் ஆயிருப்பாங்க. அந்த பையன் செலக்ட் ஆயிருப்பான். அடுத்த எக்ஸாம் கால் போகும்போது ஒரு பொண்ணு அவளோட பென்சில் ட்ரைனேஜ்ல போட்டுறா. யாருமே ஹெல்ப் பண்ண வரல. ஏன்னா அடுத்த எக்ஸாம்க்கு 1 நிமிஷம் தான் இருக்கு. இந்த பையன் பார்த்துட்டு அப்படியே அந்த பொண்ணு விட்டுட்டு போகாம அவன் பென்சில் 2 உடைச்சு அந்த பொண்ணு கொடுத்துருவான். இப்ப அடுத்த எக்ஸாம் ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் ஒண்ணுமே புரியாத மாதிரி கஷ்டமா இருக்கும். அதுல ஒரு பையன் அந்த கொஸ்டின் பார்த்து பயந்து வெளியே ஓடியே போயிடுறான். இவன் பென்சில் கொடுத்து அந்த பொண்ணு மட்டும் சீக்கிரம் முடிச்சிடும். போகும்போது ஆன்சர் ஒரு சீட் எழுதி அந்த பையனை கொடுத்துட்டு போவா. ஆனா அந்த பையன் அந்த சீட்டை யூஸ் பண்ணாம மறுபடியும் தெளிவா ரீட் பண்ணி பாக்குறான். அதுக்கடுத்து அவனுக்கு விஷயம் புரியுது. எல்லா கேள்விக்கான ஆன்சரும் அடுத்தடுத்த கேள்வியிலே இருக்கு. இந்த எக்ஸாம் நிதானம் படிச்சு பார்த்தாலே போதும். அதை யூஸ் பண்ணி எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிடுறான். இப்ப இந்த எக்ஸாம் இந்த பையன் பாஸ் ஆயிடுறான். இந்த பையனோட சேர்த்து மொத்தம் 5 பேர் பாஸ் ஆயிருப்பாங்க. ஒரு ஹெல்ப் பண்ண நினைச்ச அந்த பொண்ணு பாஸ் ஆயிருப்பா. இப்ப அடுத்த போட்டி என்னன்னா, அந்த ரூம்ல உள்ள சதுரமான பிளாக் அண்ட் ஒயிட் டைல்ஸ் மிதிக்காம போடணும். இதுதான் அந்த போட்டியோட ரூல்ஸ். ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணால முடியாது. அதனால அழுதுட்டே திரும்பி போயிடுறா. செகண்ட் வந்த பையன் அங்கிருந்து இன்னொரு டோருக்கு கயிறு கட்டி கயிறுல நடந்து போயிடுவான். செகண்ட் வந்த பையன் கால்தான படக்கூடாது அப்படின்னு முட்டி போட்டு நடந்து போயிடுறான். அடுத்து வந்த பையன் அத்தனை தெரியும் போல இருக்கு. பிளாக் அண்ட் ஒயிட் டைல்ஸ்ல படாம எல்லோ கலர் டைல்ஸ்ல ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் போயிடுவான். இப்ப கடைசி அந்த பையன் வரான். இந்த பையன் கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு சாதாரணமா நடந்து போயிடுவான். ஏன்னா இந்த டைல்ஸ்ல எதுவுமே சதுரம் கிடையாது. எல்லா செவகத்துல தான் இருக்கும். இப்ப இந்த டைல்ஸ்ல 4 பேர் பாஸ் ஆயிடுறாங்க.